சிம்ம ராசி நேயர்களுக்கு வாரம் முழுவதுமே ஒரு தைரியம் நிறைந்த வாரமாகவே அமையும். மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியலிலிருந்து அரசாங்க உதவி ஏற்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கும் பெருமையும் புகழும் சேரும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். இதுவரையில் இருந்த மன கஷ்டங்கள் விலகி உங்களுடைய குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருமே அனுசரணையாக இருப்பதை பார்க்கலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சிறிது மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லை. உறவினர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் நல்ல மரியாதையும் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். உத்தியோகத்தில் சிறு தடங்கல்கள் இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பகவானின் அனுகிரகத்தால் தடங்கல்கள் விலகி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அதற்கான எண்ணங்கள் நிறைவேறும். வாரம் முழுவதுமே மனதில் ஒரு புது சந்தோஷமும் உற்சாகமும் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முக்கியமாக ஆவணி 13ஆம் தேதி சனி ஜெயந்தி என்பதனால் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் அல்லது உங்களுடைய வஸ்திரங்களை தானமாக கொடுப்பதும் சால சிறந்ததாகும். சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வருவதும் குடும்பத்தில் ஒற்றுமையை மேலோங்கும். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் பெரியவர்களின் உடல்நிலை மனதிற்கு திருப்தி தரும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். இந்த வாரம் உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே அனுகூலமாக இருப்பதனால் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை அன்று நீங்கள் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது சிவனுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்வதோ குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே இது உறுதுணையாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு அதற்கான முதலீட்டை இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம். வாரத்தின் அனைத்து நாட்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றன. கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சஞ்சாரம் செய்வது அனுகூலமாக இருப்பதனால் பெரிதளவுக்கு குடும்பத்திலோ அல்லது தனிப்பட்டவருக்கோ பாதிப்பு ஏதும் இல்லை. சிம்மராசி நேயர்களுக்கு குறிப்பாகவே இந்த வாரம் இறுதியில் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வருவதோ அல்லது வெளிநாட்டிற்காக வர்த்தகத்திற்கு நீங்கள் வெளிநாடு பிரயாணம் செய்வதோ நீங்கள் எதிர்நோக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு எதிர்காலத்திற்கு வழி செய்யும். மனதில் சந்தோஷமும் உற்சாகமும் நிறைந்த வாரமாகவே இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு.